IAS அதிகாரி சகாயம் அரசியலுக்கு வர ஆதரவு தெரிவித்து சென்னையில் இளைஞர்கள் சார்பில் கூட்டம் நடைபெற்றது. ராஜரத்னம் அரங்கில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டனர். கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சியில் இருந்த அரசியல் கட்சியினர் ஊழல் செய்துள்ளதாகவும், தமிழகத்தில் ஊழலை ஒழிக்க IAS அதிகாரி சகாயம் அரசியலுக்கு வர வேண்டும் என்றும் இளைஞர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சகாயத்தை ஆதரித்து அடுத்த கட்டமாக பல்வேறு பேரணிகள் மற்றும் கூட்டங்கள் நடத்த உள்ளதாகவும் கூட்டத்தில் பங்கேற்க வந்தவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த கூட்டத்தின் மூலம் நாங்கள் இந்த ஊடகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் சொல்லிக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் ஒரு மிகப்பெரிய இளைஞர் எழுச்சியை இன்னைக்கு உருவாக்கி ஒன்று கூடி இருக்கிறோம். நாங்க அடுத்தடுத்த காலகட்டங்களில் ஒவ்வொரு மாவட்டம் தோறும் கூட்டம் போடுவோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஐயாவின் ஆதரவாளர்கள் எல்லோரும் இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேருங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கூட்டம் போட்டு இந்த இயக்கத்திற்கு ஒரு புதியதொரு பெயரை நாங்கள் தேர்ந்தெடுத்து அதை நாங்கள் அறிமுகம் செய்வோம். அதன் பிறகு எங்களுடைய தொடர்ந்து எங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருப்போம். லஞ்சம் தவிர்த்து நஞ்சை நிமிர்த்து வெள்ளட்டும் வெள்ளட்டும் இளைஞர் படை வெள்ளட்டும் 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 வென்றிடுவோம் வென்றிடுவோம் சகாயம் ஐயா வார்த்தையை வென்று காட்டுவோம். ஒரே விஷயம் தான், உங்களோட வீடுகள்ல போய் உங்களோட குடும்பத்தில் டெல்லியில ஒரு மாற்றம் நடந்தா தமிழ்நாட்டில் நடக்காதா? ஏன் டெல்லியில மட்டும்தான் படித்தவங்க இருக்காங்க, நம்ம ஊர்ல இல்லையா? வெளிநாட்டு பொருட்கள் எதுவுமே எதுவுமே வாங்கக்கூடாது. நம்ம 300 ஆண்டு காலம் வெளிநாட்டு பொருட்கள் எதுவுமே எதுவுமே வாங்கக்கூடாது. நம்ம 300 ஆண்டு காலம் விட்டுட்டாங்க. திருப்பி அந்த வீட்டு எடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. ரொம்ப முக்கியமான விஷயம், திருப்பி போகும்போது நம்ம ரொம்ப அமைதியா கலந்து போனோம். இது மாதிரி ரேலியா தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சோம். பட் அதுக்கு போலீஸ் அனுமதி கொடுக்கல. இருந்தாலும் இது இத்தனை பேர் வந்து எதுக்கு நாளைக்கு இப்ப நாங்க படுற நாங்க இவ்வளவு தூரம் ஒரு பிளட் வந்துச்சு, நிறைய விஷயங்கள் நாங்க பட்டுட்டு இருக்கோம். இதெல்லாம் எங்க ஃபியூச்சர்ல யாருக்கும் நடக்க பெண்களும் இதுல வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கோம். we have the power. ஊழல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. இதெல்லாம் தடுக்கணும்னா அதுக்கு ஒரு நல்ல தலைவர் தேவை. அந்த தலைவரா சகாயம் சார் கண்டிப்பா எங்களுக்கு வரணும். அது அப்படின்றதுதான் எங்களோட